வணக்கம் வீரர்களே. இன்றைக்கி நம்ம காலங்காத்தால் ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு 4:30 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் பல்லெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு காலையில் ஒரு 5:30 மணிக்கு ஓட ஆரம்பிச்சிட்டோம். நான் 5:10 வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி என் கூட சேர்ந்து மொத்தம் 2 பேர் கூட வந்தானுங்க. 5 கிலோமீட்டர் தரமாக ஓடி முடிச்சிட்டோம். அவங்களெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் திருப்பி நம்ம சைட்டில் போய்ட்டு தண்ணியெல்லாம் பாய்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கடகடன்னு குளிச்சுட்டு சாப்பாடும் சாப்பிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலேஜுக்கு அட்மிஷன் போடணும். அட்மிஷன் போடுறதுக்காக ஒவ்வொரு காலேஜாக இப்போது போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு சீட் எப்படி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு காலேஜ் சீட்டு கிடச்சிடும்னு ஒரு நம்பிக்கை தான். அப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட காலங்காத்தால் ஒரு 11 மணிக்கு கிளம்புனோம். ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நான் கூட பயந்துக்கினே இருந்தேன், நம்மளால இன்றைக்கி ஈவினிங் ஜிம்முக்கு போக முடியாதோன்னு. பரவாயில்ல, கரெக்டாக ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கிட்ட இறங்கிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே டிப்புன்னு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, ஒன்றும் இல்லை ஃப்ரூட்ஸ் தான், மேங்கோ சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி நம்ம ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போனோடனே வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் புல்லப் எடுத்து பார்ப்போம், மஸ்ல் அப் ட்ரைனிங்காக தான். அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் இன்றைக்கி வந்து என்ன போட்டோன்னா, செஸ்ட்டுக்கும் ட்ரைசப்புக்கும் போட்டோம். அப்புறம் வந்துட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல உசுர் அப்டேட்டை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மஸ்ல் அப் சீரிஸ் போடலான்னு யோசிச்சிருக்கேன். இது ஓகேனா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் செக்கப்பையும் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி யோசிச்சாச்சு. ஒருத்தனை வந்து அங்கேயே ஜிம்லேருந்து கொஞ்சம் அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் இன்னொருத்தனும் ஒரே இதில் இருக்கோம். அவனையும் என் கூட சேர்ந்து வந்துட்டு இன்றைக்கி நாளில் கேரட் ஜூஸோட சிறப்பாக முடிச்சிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நாளைக்கு நம்மளுக்கு ரெஸ்ட்டு. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு ஒளிப்படம் வராது. நீங்களும் இந்த மாதிரி தெம்பா சாப்பிட்டு நல்லா உறுதியாக இருங்க. அடுத்த ஒளிப்படத்துடன் சந்திக்கிறேன். அதோட ட்ரஸ்ட் த கிரைண்ட்.